கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வது சிறியதாய் இருக்கும். நாம் நினைப்பதை விட கர்த்தர் நமக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையிடம் நாம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அது சாக்லேட் வேணும் என்று தான் சொல்லும். பெரிய பங்களா கொடுங்கள், கார் கொடுங்கள் என்று கேட்காது. அதைப்போல நாமும் இன்றைக்கு கர்த்தரிடம் நம் அறிவுக்கு எட்டியதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தது போல ஞானத்தையும் அதனோடு உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கும் கொடுப்பார். அதனால் கர்த்தரிடம் கேட்கும்போது ஜாக்கிரதையாய் கேளுங்கள். சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் உங்களை திருப்தியாய் வழிநடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் சம்பூரண ஆசீர்வாதங்களையும் தாங்க நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நீங்கள் கொடுக்கிற ஜெப பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியை எங்கள் குடும்பத்தினருக்கு தாங்க, ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீங்க. இன்றைக்கும் உயிரோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீங்க. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உங்கள் கரம் குறுகி போகவில்லை. ரட்சிப்பை தாங்க, முற்றிலுமாக தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.